இடதுசாரி கொள்கை என்றால் என்ன? சமீபத்திய காலங்களில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்று முடிந்தது என்று. இது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் அனுரகுமார திசாநாயக்க என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இவரை பொதுவாக ஜேவிபி கட்சியின் தலைவராகத்தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியின் பெயரில் தான் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி அதில் வெற்றியும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு செய்திகளிலும் நாங்கள் கேட்கின்ற போதோ அல்லது வாசித்து பார்க்கின்ற போதோ அங்கே பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்களை அவதானித்து பார்த்தால் இடதுசாரி கட்சி தலைவர் அல்லது இடதுசாரி கொள்கையை கொண்ட தலைவர் என்றெல்லாம் தான் செய்திகளில் பேசப்பட்டு வருகின்றது. அப்படி இடதுசாரி கொள்கை அல்லது இடதுசாரி கட்சி என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு சில மக்களிடம் போதிய அளவு தெளிவின்மை காணப்படுகின்றது. இடதுசாரி கட்சி என்றால் என்ன என்பதை யாராவது ஒருவர் வந்து சொல்லிவிட மாட்டாரா என்ற ஒரு கேள்வி சிலரின் மனதுக்குள் இருந்தாலும் அதனை வெளிப்படையாக கேட்பதற்கு ஒரு சில தயக்கம் காணப்படுகின்றது. அந்த தயக்கங்கள் எல்லாம் பதிலை கொடுக்கும் வகையில் தான் இந்த காணொளி இருக்க போகின்றது. எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் அதற்கு எதிர்ச்சொல்லும் காணப்படும். மேடு என்றால் பள்ளம் என்பது அதன் எதிர்ச்சொல், உயர்வு என்றால் தாழ்வு என்பது அதன் எதிர்ச்சொல். அதே போன்றுதான் இடதுசாரி என்ற ஒரு கொள்கை இருந்தால் அதற்கு எதிராக வலதுசாரி என்ற கொள்கையும் இருக்கத்தானே வேண்டும். நாம் இப்போது பார்க்க போவது இடதுசாரி அரசியல் மற்றும் வலதுசாரி அரசியல் என்பதைத்தான். அப்போதுதான் இடதுசாரி அரசியல் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வரலாற்றின் பின் சென்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் வலதுசாரி அல்லது இடதுசாரி என்பது ஒரு காரண சொல்லாக காணப்படுகின்றது. இந்த சொல் உருவாக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இப்போது அந்த காரணத்தை பார்க்கலாம். இந்த சொற்கள் கொண்டு வரப்பட்டது பிரெஞ்சு புரட்சியின் போதுதான். அதாவது 1789 தொடக்கம் 1799 காலப்பகுதிகளில் மன்னன் லூயிஸினுடைய ஆட்சி காலகட்டங்களில் ஆட்சியானது பாரியதொரு நிதிச்சுமையில் தள்ளப்பட்டது. அதாவது பொருளாதார நெருக்கடியாக காணப்பட்டது. அப்படி என்றால் தற்போது எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த கட்டத்தில் இருக்கின்றதோ அது போன்ற ஒரு கட்டம் தான். இருப்பினும் மன்னர் லூயிஸினுடைய ஆட்சி காலத்தில் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் அரசுக்கு நெருக்கமானவர்களும் செல்வ செழிப்புடனேயே வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் நாட்டினுடைய கடைசி மட்டத்தில் வாழ்கின்ற ஏழைகள் ஏழைகளாகவே இருந்திருக்கின்றார்கள். நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவை சமாளிக்க கடைநிலை மக்கள் மீது, அதாவது அடிமட்டத்தில் உள்ள ஏழைகள் மீது பெரும் வரி சுமத்தப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் மற்றும் அரசவையில் இருப்பவர்கள் என்று எல்லோரும் செல்வந்தர்களுக்கு பாதிப்பு வராத வகையில் வரிச்சுமையை மூன்றாம் கட்ட மக்களிடம், அதாவது விவசாயிகள், தினக்கூலிகள் என்று அடிமட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் மீது திணித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு ஆட்சிக்கு எதிராக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுவும் சென்ற காலங்களில் எங்களுடைய இலங்கையில் நடந்தது போன்றுதான். சரி, இப்போது கதைக்கு வரலாம். ராஜாவுக்கு எதிராக தொழிலாளர்கள் அரசியல் உரிமை வேண்டும், நல்வாழ்க்கை வேண்டும் என்று முற்றுகை போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக அரசர் தொழிலாளர்களும் அரச சபையில் பங்கேற்கலாம் என உத்தரவு போட்டிருக்கின்றார். ஆனால் பிரபுக்கள், மந்திரி, சேனாதிபதி எல்லாம் இந்த உழைக்கின்ற மக்களோடு நாங்கள் சரிக்கு சமனாக இருப்பதா என எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போதுதான் பிரபுக்கள், மந்திரி, சேனாதிபதி என்ற வர்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வலது பக்கமும் தொழிலாளிகள் எல்லாம் இடது பக்கமும் இருக்கட்டும் என்று அரசர் உத்தரவு போட்டிருக்கின்றார். அதற்கு பின்னர் காலப்போக்கில் யாரெல்லாம் தொழிலாளிகள், விவசாயிகள் போன்றவர்களுக்கு குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இடதுசாரிகள் என்றும், யாரெல்லாம் முதலாளி வர்க்கத்துக்கு குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அன்று முதல் உலகத்தில் இரண்டு அரசியல் தான் இருக்கின்றது. ஒன்று இடதுசாரி அரசியல், மற்றையது வலதுசாரி அரசியல். நாட்டின் சொத்துக்கள் எல்லாம் சமூகத்தின் கையில் பரவலாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது இடதுசாரி அரசியல். சொத்துக்கள் எல்லாம் முதலாளி வர்க்கத்திடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது வலதுசாரி அரசியல் என்றும் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் எமக்கு மறைமுகமாகத்தான் இருக்கும். இது எமக்கு வெளிப்படையாக தெரியாது. ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள், அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்கள் என்பவற்றை பொறுத்துதான் இது இடதுசாரி கட்சியா அல்லது வலதுசாரி கட்சியா என்பதை நாங்கள் சுயமாக அறிந்து கொள்ள முடியும். அரசியல் என்பது இரண்டு தான் என்பது முடிவாகிவிட்ட பிறகு, அதாவது வலதுசாரி அரசியல் மற்றும் இடதுசாரி அரசியல் என்பதை போன்று கட்சிகளும் இரண்டு தானே இருக்க வேண்டும். ஆம், கட்சிகளும் இரண்டு தான் காணப்படுகின்றது. ஒன்று பொது உடைமை கட்சி, மற்றையது தனி உடைமை கட்சி. அப்படி என்றால் ஏன் ஒவ்வொரு விதமான பெயர்களிலும் இத்தனை கட்சிகள் இருக்கின்றது என்று பார்த்தால், முதலாளி வர்க்கம் என்பது அவ்வளவு இலகுவாக தொழிலாளர்களை நம்பிவிடாது. முதலாளி கட்சி அல்லது தனி உடைமை கட்சி என்ற பெயர் வைத்தால் ஒருபோதும் மக்களினுடைய ஆதரவு கிடைத்து விடாது. அதனால் தான் பல விதமான பெயர்களில் கட்சிகள் காணப்படுகின்றது.
சரி, இப்போது நாட்டில் உள்ள கட்சிகள் அனைத்தையும் வலதுசாரி மற்றும் இடதுசாரி என்று பிரித்து விடலாம். வலதோ இடதோ ரெண்டும் சரிதான் என்று யாராவது சொன்னால் அவர் எம்மை ஏமாற்றுகிறார் என்று அர்த்தம். ஏனென்றால் அவரும் வலதுசாரி தான். வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என்று யாராவது சொன்னால் அவரும் எம்மை ஏமாற்றுகிறார் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அவரும் ஒரு வலதுசாரி தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இப்போது எங்களுக்கு வலதுசாரி கொள்கை என்றால் என்ன மற்றும் இடதுசாரி கொள்கை என்றால் என்ன என்பது பற்றி ஓரளவு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதன் அடிப்படையில் தான் இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் தற்போது ஜனாதிபதியாக இலங்கை நாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது முதன்முறையாகும் என்று அனைத்து செய்திகளிலும் பரவலாக பேசுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.